அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் கிட்ட கேட்குற முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். யார் எந்த அடியார்கள் தனக்கு கேட்கப்படுற முதல் கேள்வியில் சரியாக பதில் சொல்லிடுறாங்களோ, தொழுகைகள் பற்றிய கேள்வி கணக்கில் சரியாக பதில் அளிச்சிடுறாங்களோ, அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவங்க ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க, எளிமையாக கடந்து போயிடுவாங்க, அல்லாவே தட்டி விட்டுட்டு போயிடுவான். ஆனா யார் தொழுகைகள் பற்றிய கேள்வியிலேயே சரிவர பதில் சொல்லலையோ, சொதப்பிட்டாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகளை கடுமையாக்கிடுவான். அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் கடுமையாக கேட்குற கேள்வி கணக்குகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம அந்த இடத்துல அவங்க திக்கு முக்காடி போயிடுவாங்க, திணறி போயிடுவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ முதல் விஷயம், முஸ்லிம்கள் நாம நம்முடைய தொழுகைகளை சரி செய்யணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் ஒரு இடத்துல, ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை கவனித்து பாருங்க. ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் நாம் படைத்ததற்கான நோக்கமே என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அல்லாஹ்வை 5 வேளை தொழுகிறதுக்காகத்தாங்க. ஆனால் இன்னைக்கு கவனித்து பாருங்கள், நம்ம முஸ்லீம்களே எத்தனையோ பேர் நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்துட்டு இன்றைக்கு உலக காரியங்களில் மூழ்கி போயிட்டு கிடக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக, ஆமீன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நமக்கு நம்முடைய வாழ்நாள் முழுக்க தினசரி வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை நமக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹு தாலா. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளவு நேரங்க ஆகிடும்? அதிகபட்சமாக ஒரு மணி நேரமே வைங்களேன். அதிகபட்சமாக 5 வேளை தொழுகிறதுக்கு சேர்த்தா ஒரு மணி நேரம் ஆகுன்னு வைப்போமே. நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்காக சரிவர 1 மணி நேரத்தை கூட கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வை எந்த நிலையில் சந்திப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வை மறுமை நாளில் எந்த முகத்தோடு சந்திப்போம்? சுருக்கமாக சொல்லணும்னா, இன்றைக்கி முஸ்லீம்களில் இருக்கிற நம்ம முஸ்லீம்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறதே இங்கே இருந்துதாங்க. நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்காக 1 மணி நேரத்தை நம்ம சரியாக கொடுக்க தவறும் போது தான் அல்லாஹ் நமக்கு அந்த மிச்சம் இருக்கிற 23 மணி நேரத்தையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்குறான். நம்ம என்றைக்கு அந்த 1 மணி நேரத்தை, தொழுகைகளுக்கான 1 மணி நேரத்தை சரியாக்கிக்கிறோமோ, மற்ற 23 மணி நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி வச்சிருவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா கட்டங்களையும் வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம முஸ்லிம்களுக்கு 5 வேளை கடமைகளை கொடுத்துருக்கான், 5 கடமைகளை கொடுத்துருக்கான். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதில் தொழுகையை தவிர்த்து மற்ற 4 கடமைகளுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது, இந்த பூ உலகத்தில் இருக்கும்போது தான் அல்லாஹ் கடமையாக்கணும். ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹ் எந்த இடத்துல கடமையாக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய இடத்துக்கு, அந்த மிஅராஜுடைய சமயத்தில் தன்னுடைய இடத்துக்கே, தன்னுடைய சந்திதானத்திற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைச்சு தன்னுடைய சந்திதானத்தில் தொழுகைகளை கடமையாக்க, இந்த ஒரு விஷயத்துல இருந்தே மற்ற கடமைகளை விட தொழுகை என்ற கடமை இஸ்லாத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அல் ஜன்னத்து மிஃப்தாஹுல் ஸலா, மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத்து. தொழுகை தான் சொர்க்கத்திற்கான சாவின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடியான் ஹஜ் செஞ்சிருக்கிறாரு, உம்ரா செஞ்சிருக்கிறாரு, கோடியா மக்களுக்கு சதக்கா செஞ்சிருக்கிறாரு, ஜக்காத் செஞ்சிருக்காரு. அவர் சரிவர தொழுகையை நிறைவேற்றல, தொழுகையில பேணுதல் உள்ள ஒரு அடியாரா இல்லை அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போறது சந்தேகம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கான சாவிய தொழுகை தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட தொழுகை என்ற முக்கியமான கடமைகளில் 5 வேளை தொழுகைகளிலேயே அதிக சிறப்பு வாய்ந்த, முக்கியம் வாய்ந்த ஒரு தொழுகை தான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த ஃபஜ்ருடைய தொழுகைகளை சரிவர தொழுகிறவங்களுக்கு அல்லாஹு தஆலா 12 தனி சிறப்புகளை கொடுக்குறான், 12 பிரயோஜனங்களை கொடுக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபஜர் தொழுகும் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் 12 தனி சிறப்புகள் என்ன, 12 தனி பிரயோஜனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல் சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா முஸ்னதே ஃபஜ்ஜாரில் 292வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். 2வது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறது அபூ தாவூத் ஷரீஃப்ல 555வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடியார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது சிறப்பு புகாரி ஷரீஃபில் பதிவாகி இருக்கு 657வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடியார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நயவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான். நான்காவது சிறப்பு திர்மிதி ஷரீஃபில் 223வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடியார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு மறுமை நாளில் பரிபூர்ண ஒளியை கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல தான் அன்னைக்கு பிரபல்யமான ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகை விடுறாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தில் இருக்கிற தேஜஸை அழக பிரகாசத்தை எடுத்துடுறான். யார் ஃபஜ்ர் தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு முகத்தில் அழகை கொடுக்குறான், தேஜஸை கொடுக்குறான், பிரகாசத்தை கொடுக்குறான் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல இருந்தால் விளக்கம் வைக்கிறாங்க. அஞ்சாவது சிறப்பு முஸ்லிம் ஷரீஃபில் 632வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடியார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அவர் மலக்குகள் அவர் தொழுதற்கு சாட்சி சொல்றாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆறாவது சிறப்பு திர்மிதி ஷரீஃபில் 586வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுக்கிறான். ஏழாவது சிறப்பு திர்மிதி ஷரீஃபில் 3561வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஈடு இணை இல்லாத கனிமத் பரிசுத் பொருட்களுக்கு ஃபஜ்ர் தொழுதவர் சொந்தக்காரர் ஆகிறார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. எட்டாவது சிறப்பு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கு 725வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் உலகம் மற்றும் உலகம் முழுக்க உள்ள பொருட்களை விட மிக சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். ஒன்பதாவது சிறப்பு தப்ரானில 360வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறான். ஆமீன். பத்தாவது சிறப்பு ஹிப்பான்ல பதிவாகி இருக்கு 7443வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகையை பேணுதலோடு நிறைவேற்றி வருகிறாரோ அல்லாஹ் மறுமை நாளில் தன்னை பார்க்கும் பாக்கியத்தை அந்த அடியாருக்கு கொடுக்கிறான். உண்மையா ஒரு முஸ்லிமுக்கு இதை விட மறுமை நாள்ல அல்லாஹ்வை பார்க்கிறத விட நேரடியாக எந்த திரையும் இல்லாம அல்லாஹ்வை சந்திக்கிறத விட மிகப்பெரிய சிறப்பு வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. 11வது சிறப்பு மஜ்மூ ஸவாயிதில் பதிவாகி இருக்கு 64வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, விசாலமான பரக்கத்தை கொடுக்கிறான். யார் ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ச்சியாக தொழுகிறாரோ அவர் பரக்கத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு விசாலமான பரக்கத்தை கொடுக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. 12வது சிறப்பு முஸ்லிம் ஷரீஃபில் 635வது ஹதீஸா பதிவாகி இருக்கு. யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் ஐவேளை தொழுகைகளிலும் பேணுதலாக நிறைவேற்றி, அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி அதற்கான முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நற்பாக்கியவான்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.